ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி. ரொம்ப குறைவான டைமில் நம்ம வடை செய்யணும்னு நினச்சாலே உடனே இதை வந்து செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா அலசிக்கணும். ஏன்னா மண்ணெலாம் நிறையா இருக்கும். 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கீறி விட்டு தோலை எடுத்தோனாலே அழகாக வந்துடும். இது போல் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கத்தியால் சீவுறதுனா கூட தோலை சீவி எடுத்துடலாம். இது போல் அந்த தோலெலாம் எடுத்த பிறகும் ஒரு தடவை நல்லா அலசிக்கோங்க. இது போல் நம்ம எடுத்த பிறகு எல்லா கிழங்கையும் வந்து நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு ரொம்ப பொடுசாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால். இல்லை வந்து துருவுறதா இருந்தால் கூட துருவிக்கலாம். இப்போ வந்து எல்லா கிழங்கையும் வந்து கட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைச்சதும் ரொம்ப நைஸாக இருக்காது, லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இந்த கிழங்கு வந்து நம்ம அரைக்கும் போது தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கேன் மீதி கிழங்கையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு இல்லை புழுங்கரிசி மாவு. நம்ம வீட்டிலலாம் எப்போவுமே அரிசி மாவு இருக்கும்ல, அதை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு நிறையா சேர்த்துட்டோம்னா வடை வந்து மரமரன்னு இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இது போல் தட்டி பார்த்துக்கோங்க. இது போல் தட்டுறதுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாகிடும். இப்போ வந்து நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சட்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வடை பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து அந்த வடை மாவை எடுத்து சேர்த்து பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ வடை செய்கிறதுக்கு ஒரு பால் சைஸ் வந்து மாவை எடுத்துகிட்டு இந்த கையில் வச்சு சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வடை ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். நம்ம இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது போல் எவ்வளோ நம்ம வந்து அந்த எண்ணெயில் சேர்க்க முடியுமோ அத்தனை வடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப வேகிறதுக்கெலாம் டைம் எடுக்காது. அதே போல் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கே தெரியும், ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து வெந்ததும் நம்ம வந்து அரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பசங்கள்லாம் வந்து ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மரவள்ளி கிழங்கு சீசன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடனே இந்த வடை செஞ்சு கொடுத்துடலாம். மிக்ஸி இல்லாத டைம்லலாம் இந்த வடை செய்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா நெல் சலிக்கிற சல்லடையை வந்து குப்பரை கவுத்து வச்சு அதில் இந்த வந்து கிழங்கு வந்து தேய்ச்சி எடுத்தோன்னா தான் மாவு கிடைக்கும். அப்புறம் வந்து அரிசியை ஊற வச்சு அதை அம்மியில் நைஸாக அரைச்சி அப்படி தான் வந்து வடை செய்வாங்க. இப்போ நமக்கு மிக்ஸி இருக்கிறதுனால ரொம்பவே குவிக்காக ரொம்ப ஈஸியாக இந்த வடையெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரவள்ளி கிழங்கு வடை சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.